ஹலோ இன்மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைமில் அதர் எக்ஸைஸில் 12th ஒன் பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. ஆல்ரெடி 6 to 11 வரைக்கும் இதே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸைஸும் அதர் எக்ஸைஸும் மித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எல்லா சாப்டர்ஸுமே வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ வேணும் அப்படின்னா ஹெல்த்தி எஜுகேஷன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வியூ கிடச்சிரும். இப்போ 12th ஒன் பார்க்கலாம். அதர் எக்ஸைஸில் ஃபயர் அக்கர்ட் இன் த குடோன் ஆஃப் அ கம்பெனி ஆன் 20th March 1995 ஆயிருக்கு. ஆல் ஸ்டாக் வேர் டெஸ்ட்ராய்ட் எக்ஸப்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 30,000 வேல்யூ தவிர ஸ்டாக் தவிர மீதியெல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் அசைன் த அமௌண்ட் ஆஃப் கிளைம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஸ்டாக் பை ஃபயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு, கிளைம் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாக் ஆன் 1194 40,000, பர்ச்சேஸ் 94 1,40,000, சேல்ஸ் 94 2 lakh, க்ளோசிங் ஸ்டாக் 24,000, பர்ச்சேஸ் 95. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயரோட இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸு, சேல்ஸு, எல்லாமே நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் எல்லாமே இருக்குது. லாஸ்ட் இயரோட இன்ஃபர்மேஷன். இந்தியாவில் வந்து பர்ச்சேஸ் வந்து 1,46,000, சேல்ஸ் வந்து 1,60,000, ஸ்டாக் வந்து ஆல்வேஸ் வேல்யூட் அட் 80% ஆஃப் த காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஜிபி தெரியாது. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, அப்போ ஜிபி கண்டுபிடிச்சி ஜிபி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் இயரோட இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் முக்கியமாக நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, ஜிபி, சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக் இந்த 5ல் ஏதோ ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் வர பேலன்ஸ் பேர் அதுவாக வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் இயரோட இன்ஃபர்மேஷனில் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் 4 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. எது இல்லைங்க, ஜிபி இல்லை. ஸோ அப்போ பேலன்ஸ் ஃபிகர் ஜிபின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு ஜிபியோட ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். இந்தியாவில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. ஸோ 3 ஐட்டம் தான் இருக்குது, ஜிபியில், சேல்ஸில். ஸோ நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் வந்து சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறனால இது வர பேலன்ஸாக வச்சுக்கணும். ஜிபிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரோட சேல் ஜிபி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஜிபி ரேஷியோ கண்டுபிடிச்சு அந்த ரேஷியோவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணிக்கலாங்க, ஜிபி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் கிளைம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மெத்தடில் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸைஸில் நம்மளுக்கு வந்து 12th ஒன் பார்க்குறோம் இல்லைங்களா, ஃபயர் இன்சூரன்ஸில் லாஸ்ட் இயர்க்கோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டு டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸ், அதே மாதிரி கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸு. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கணக்கு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ அதே மாதிரி இந்த இயரோட கரண்ட் இயரோட ட்ரேடிங் அக்கௌண்ட் மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிற டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸ், கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸு. அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் கிளைம் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது இருக்குதோ அதை எடுத்து எழுதிடுவோம். நம்மளுக்கு முக்கியமாக தேவை என்னங்க, 2 ஓப்பனிங் ஸ்டாக் பை க்ளோசிங் ஸ்டாக். ஸோ என்ன இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக் பாருங்கள் 40,000 இருக்குது. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் வந்து 1,40,000 இருக்குது. அதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குவோமா. ஓப்பனிங் ஸ்டாக் 40,000, லாஸ்ட் இயரோட பர்ச்சேஸ் வந்து 1,40,000. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 40,000 to பர்ச்சேசஸ் 1,40,000. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுங்க, சேல்ஸ் இருக்குது 2 lakh, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 24,000. அப்படியே எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 24,000. ஸோ பை சேல்ஸ் 2 lakh. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக வர வேண்டிய 5 ஐட்டத்தில் 4 ஐட்டம் வந்துருச்சு. இனி வராத ஒரே ஐட்டம் என்னங்க, ஜிபி. அப்போ வர பேலன்ஸிங் ஃபிகர் ஜிபியை வச்சுக்கலாமா. 2 ஜிபி இதுதான் நம்மளுக்கு என்னங்க பேலன்சிங் ஃபிகர். இப்போ 2,24,000, 2,24,000 மைனஸ் 40,000 மைனஸ் 1,40,000 என்ன வருதுங்க, 44,000 வருது. ஓகேவா? அப்போ கிராஸ் ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து 1,44,000 வருது. இப்போ நம்ம ஜிபி ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா. ஜிபி எவ்வளோங்க, 44,000 டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளோங்க, 2 lakh. ஸோ இன்ட்டு 100. என்ன வருதுங்க, 22%.
ஓகேவா? அப்போது ஜிபி ரேஷியோ நம்மளுக்கு 22%. ஓகேங்களா? இப்போ இது வந்து கரண்ட் இயரோடது இல்லையா? கரண்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக் போடுறோம். ஓகேவா? ஸோ கரண்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக்கு லாஸ்ட் இயரோட க்ளோசிங் தான் நம்மளுக்கு இந்த இயருக்கு ஓப்பனிங் ஸ்டாக்காக 24,000 வருது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆல்வேஸ் வேல்யூட் அட் 80% ஆஃப் த காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இது 80% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது 2 ஓப்பனிங் ஸ்டாக் இந்த மாதிரி கேல்குலேஷன் போடும்போது மட்டும்தான் இந்த ஒர்க்கிங்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ இருக்குதுங்க, நம்மளுக்கு 24,000. இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 80%க்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ 100%க்கு எவ்வளோ? 24,000 டிவைடட் பை 80 இன்ட்டு 100. ஸோ என்ன வருதுங்க, 30,000 வருது. ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு பர்ச்சேஸ் 1,46,000 இருக்குது. அப்போது 2 பர்ச்சேசஸ் 1,46,000. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுங்க, சேல்ஸ் அந்த இயரில் 1,60,000. 1,60,000 சேல்ஸ். ஸோ பை சேல்ஸ் 1,60,000. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு 1, 2, 3 ஐட்டம் தான் தெரியுது. இன்னும் 2 ஐட்டம் தெரியாது. எது தெரியாதுங்க, 2 கிராஸ் ப்ராஃபிட்டும் பை க்ளோசிங் ஸ்டாக்கும் தெரியாது. க்ளோசிங் ஸ்டாக் நம்மளுக்கு வர்ற பேலன்சிங் ஃபிகர் தான் க்ளோசிங் ஸ்டாக். அப்போ ஜிபி கண்டுபிடிக்கணும். ஜிபி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இப்போ சேல்ஸில் 22%. 1,60,000 இன்ட்டு 22% என்ன வருதுங்க, 30. இப்போ வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து உங்களுக்கு 44,000 ஜிபி வந்துச்சு அப்படின்னா 22% வருது. இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 40,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 10% வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிபி 20% வரும். புக்கில் வந்து உங்களுக்கு ஜிபி 20% போட்டிருக்கிறதுனால ஸோ நம்ம 22ன்னு போட்டால் ஆன்சர் வேறு மாதிரி வரும். ஜிபி வந்து நம்மளுக்கு 20% போட்டல. ஸோ இங்கே ஏதாவதுல நம்மளுக்கு வந்து ஒரு 4,000 மிஸ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம புக்கில் வருது, அதனால் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ நான் 20% வச்சு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி போடும்போது இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு 22 வருது. பட் ஜிபி வந்து 20 வந்தால் தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். அப்படிங்கிறதுனால நான் ஜிபி 20 வச்சுருவேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜிபி 20% வைக்கும்போது 1,60,000 இன்ட்டு 20% அப்படிங்கும்போது என்ன வருதுங்க, 32,000 வருது. அப்போ க்ளோஸ் பண்ணிடலாமா? 32,000 1,46,000 ப்ளஸ் 30,000 இப்போ என்ன வருதுங்க, 2,08,000 வருது. ஸோ 2,08,000 மைனஸ் 1,60,000 இப்போ என்ன வருதுங்க, 48,000 வருது க்ளோசிங். ஓகேவா? அப்போது என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் எவ்வளோங்க, 48,000. இதிலிருந்து லெஸ் ஸ்டாக் சால்வேஜ். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சால்வேஜ் வேல்யூ நம்மளுக்கு 13,000 கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 35,000 அமௌண்ட் ஆஃப் கிளைம். ஓகேவா? அப்போ கிளைம் அமௌண்ட் நம்ம எவ்வளோ பண்ணலாங்க, 35,000 பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த இடம் மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வர வேண்டாம். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா 22 வருது. புக் ஆன்சர் உங்களுக்கு 20 வருது. அப்படிங்கிறத ஃபர்தராக உங்களுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஓகேவா? சம்டைம்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டியன் மோத்தி புக்கில் நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணும்போது சில கேல்குலேஷன்ஸ் வந்து மிஸ் ஆயிடுது கம்ப்யூட்டரைஸ்டில். அது வந்து உங்களுக்கு ஆன்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை புரிஞ்சுக்கோங்க.